சகோதரி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி. இது ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளில் ஒன்றாக இது இருக்கிறது. என்ன கேள்வினா, சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமையில் ஓதுவதற்கென்று சிறப்பு இருக்கிறதா என்றுதான் அந்த சகோதரியுடைய கேள்வியாக இருக்கிறது. சூரத்துல் கஹஃபை பொறுத்தவரையிலும் அதற்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். பொதுவாக குர்ஆனுடைய வசனங்கள், எல்லா வசனங்களுக்குமே சிறப்பு இருக்குது. குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் எல்லாம் என்ன செய்யறான், வழங்குறான் என்ற அடிப்படையில் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வசனங்களாக, வார்த்தைகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட அத்தியாயங்களுக்கென்று சில சிறப்புகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சூரத்துல் கஹஃப் சம்பந்தமாக சில சிறப்புகளாக பல செய்திகள் வருகிறது. அதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தை ஓதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியது போன்று, அதற்கென்று வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹஃப் ஓதுவது அது நன்மை பயக்கக்கூடிய காரியமாக சில செய்திகள் ஹதீஸ்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் அதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசைகளை பார்க்கும் பொழுது அது பலகீனமான லைஃபான செய்திகளாக இருக்கிறது. சூரத்துல் கஹஃப் சம்பந்தமாக வெள்ளிக்கிழமை தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் இருக்குதா இல்லையா, இந்த செய்திகள் அனைத்துமே பலகீனமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஓதுவது தவிர்த்து பொதுவாக சூரத்துல் கஹஃப் சம்பந்தமாக அதற்கென்று சில சிறப்புகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எப்படி, ஒரு மனிதர் சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தை என்ன செய்யறாரு, குர்ஆன்ல ஓதிக்கிட்டு இருக்கிறார். இப்படி ஓதிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு மேகம் கூட்டம் என்ன செய்கிறது, அப்படியே இறங்குகிறது. மேக கூட்டம் வந்து அப்படியே இருள் சூழ்ந்து என்ன செய்யுது, அவருடைய பக்கத்தில் ஒரு குதிரை கட்டி இருக்குது. அந்த குதிரையை நோக்கி என்ன செய்யுது, அவரை சூழ்ந்து அந்த மேக கூட்டம் அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. இதை பார்த்து அருகில் இருந்த குதிரை வந்து மிரள்கிறது. மிரண்டு என்ன செய்யுது, மிரண்டாத ஒரு மாதிரியா கனைத்து கொண்டு கத்துமா இல்லையா, அந்த மாதிரி குதிரை மிரள்கிறது. திடீரென்று ஒரு விதமாக மேகம் கூட்டம் வந்து நம்மளை சூழுது அப்படின்னு. இந்த காட்சியை பார்த்து விட்டு அந்த சஹாபி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது வந்து நீ ஓதுனியா இல்லையா, அந்த வசனம், இந்த சூரத்துல் கஹஃப் ஓதுனியா இல்லையா, இந்த குர்ஆனை ஓதியதற்காக அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அமைதி, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரு அமைதியுடைய ஒரு விஷயம்தான், ஒரு அற்புதம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கூறியதாக நம்ம ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப சூரத்துல் கஹஃப்ங்கிற அந்த அத்தியாயத்தை ஓதும் போது அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அமைதி நம்மை நோக்கி இறங்குகிறது என்பதை இந்த ஹதீஸை வைத்து பார்க்கிறோம். இது அல்லாமல் இன்னும் சில செய்திகள்ல பார்க்கிறோம், யார் சூரத்துல் கஹஃப் உடைய ஆரம்ப 10 வசனங்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து அவர்களை அல்லாஹ் என்ன செய்யறான், தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பல்வேறு ஹதீஸ்களை நம்ம என்ன செய்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 வசனங்கள் ஓதும் போது தஜ்ஜாலுடைய அந்த குழப்பம், தஜ்ஜாலுடைய அந்த சோதனையை விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு பாதுகாக்கிறான் என்கிற ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருக்குது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் நம்ம சிறப்புகள் இருப்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோமே தவிர, வெள்ளிக்கிழமை தொடர்பாக வரக்கூடிய செய்தி வந்து லைஃபாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரியுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த கேள்வி.